டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 2020 பிஎஸ்சி அக்ரி சேது பாஸ்கரா காலேஜ்லேருந்து பாஸ் அவுட் ஆனேன். ஸோ 2020க்கு அப்புறம் இது எனக்கு 5 இயர்ஸ் ஜேர்னி. 2 இயர்ஸாக ப்ரிப்பரேஷன் A4ன்னு சொல்லிட்டு நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு நான் ஏவோ எழுதினேன். 1 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு ரிட்டன் எக்ஸாம்லே. அண்ட் தென் சில மந்த்ஸ் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ தென் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க. எந்த ஒரு எய்மே இல்லாமல் ரொம்ப லெத்தாஜிக்காக தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு இன்டர்வியூ வரைக்கும் போச்சு. பிலோ 1 மார்க்கில் தான் கிளியர் ஆகலை. ஸோ இதை என்னால் முடியும், ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். ஸோ எக்ஸாம் டைமில் சம் சிச்சுவேஷன்ஸ்னால என்னால் ஃபைனலில் அச்சீவ் பண்ண முடியல. அப்படி இருந்தும் 0.7 தான் நான் வந்து எவாக்குவேட் ஆனேன். ஸோ இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட். ஸோ இந்த அட்டெம்ப்டில் படிக்கிறத விட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணேன், ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக படிக்கிறத விட மார்க்ஸ் அண்ட் தென் அனலைஸ் என்ன பண்ணணும்னு 3 ஸ்டேஜுக்குமே என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணேன். அதனால் இந்த தடவை எனக்கு ஈஸியாக அரௌண்ட் 23 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்கிறனால ஒரு கேர்ளாக வீட்டில் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். ஸோ அவங்க எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ 5 இயர்ஸ் ஏன் பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிடுங்க, நீங்கள் சிங்கிள் மாமா இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்து அவங்கள பார்க்க யாரும் இல்லை, ஸோ நீங்கள் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, ஸோ அதுதான் லைஃப்பில் செட்டில்னு சொல்லி எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க. அம்மா சிங்கிள் மாமா இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரு ஜாப்னால தான் இந்த இடத்துல நான் இன்னைக்கு இருக்கேன். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கும் போது இந்த 5 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் எனக்கு பெருசாகவே தெரியல. ஸோ அவங்களோட பொண்ணுங்கிறதுல இந்த இடத்துல நான் சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அம்மாவையும் தாண்டி யாருக்குமே கிடைக்காத 2 கிஃப்ட் என் லைஃப்பில் கிடைச்சிது. அம்மாவோட தங்கச்சியும் ஹஸ்பண்டும், சித்தி சித்தப்பா. அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இங்கே இல்லை. அவங்களோட சாக்ரிஃபைஸால தான் நான் இங்கே. எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. தான் அப்பா அம்மா செய்கிறது வேற, அவங்க பிள்ளைங்க இருந்தால் கூட இந்த அளவுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஈவன் என்னோட ஓன் பிளட் எல்லாருமே பேசினாங்க, எதுக்கு இவங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேப் விட்ட ஒரு ரிலேஷன், அவங்களுக்கே இவ்வளோ தூரம் செய்கிறாங்க. ஏன்னா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேசிடுவேன். ஸோ அவங்களுக்கு ஸ்கூலிங்லேருந்தே நான் படிக்கிறது பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க ஏன் படிக்க வைக்கிறாங்க, இவங்க ஏன் செய்கிறாங்க, இவங்க வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, 26 ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், இவங்க செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆளே இல்லை. ஸோ எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸும், அம்மா கூட ஒர்க் பண்ணவங்க, சித்தி கூட ஒர்க் பண்ணவங்க, சித்தப்பா, இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்ல போனால் நான் படிப்பை தாண்டி ஃபினான்ஷியலாக நான் ஸ்ட்ரகிள்னு பட்டதே கிடையாது. நான் நினைக்கும் போது எனக்கு அந்த விஷயம் வந்திருக்கும். யாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன்னு. நான் படிக்கிறத தாண்டி எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே இருந்தது கிடையாது. இந்த இடம் வரைக்கும் நான் நினச்சா அதை எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே நான் லாக் ஆக விட்டதில்லை. ஸோ அந்த நம்பிக்கையை உடச்சிடக்கூடாது. எனக்கு பின்னாடி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க யாரையுமே போய் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண இனிமேல் பயப்படணும். ஸோ உங்களோட உண்மையிலேயே கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், உங்களோட கிரிட்டிசைஸ் இல்லைனா இந்த அளவுக்கு வெறியா படிச்சனால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மைண்ட் அண்ட் உங்கள் மனசு, உங்கள் ஃபிசிக்கல் உடம்பு 3யுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எனக்கு இது தேர்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களுக்கு எல்லாரோட மோட்டிவேஷனும் கிடைக்கும். அண்ட் தென் செகண்ட் அட்டெம்ப்ட் போக போக சம் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் தேர்ட் அட்டெம்ப்ட்ஸ், அதுக்கடுத்து அட்டெம்ப்ட்ஸ் போக போக ஈவன் உங்கள் ஓன் ஃபேமிலிக்கே உங்கள் மேலே ஒரு டவுட் வர அளவுக்கு சொசைட்டி ப்ரெஷர் இருக்கும். இதே பசங்களாக இருந்தாங்கன்னா ஏன் இன்னும் வேலைக்கு போகாமல் படிச்சுட்டே இருக்கீங்க, கேர்ள்ஸாக இருந்தால் ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க, இந்த வார்த்தை கேட்காம எந்த ஆஸ்பிரன்ஸும் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. ஸோ அந்த வார்த்தை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது பெருசு இல்லை, டிமோட்டிவேஷன் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் கிடைக்கும். அதை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அண்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அருள் பாரதியாக இருக்கட்டும், அண்ட் காலேஜில் ஹேமவதியாக இருக்கட்டும். நாங்கள் காலேஜ்லேருந்து ஒன்றா படித்தோம், இன்றைக்கி ஒன்றா தான் இந்த ஸ்டேஜில் இருக்கோம். எங்கிட்ட அவங்களே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து இந்த வருஷம் எனக்கு பிரியங்கா அவங்க கிடைச்சாங்க ஃப்ரெண்டாக. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் தான் படித்தோம். அவங்கள நேரில் நான் இங்கே வந்து தான் மீட் பண்ணேன். ஸோ 2 பேருமே இந்தியன் பேங்க்கில் செலக்ட் ஆகிருக்கோம் இந்த வருஷம். ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு இந்த இன்ஸ்டியூட் கிடச்சிருக்கு. அவங்க நேம் ஆனந்தி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே தான் இதே இடத்துல பேசினாங்க, யூனியன் பேங்க் AFO. இந்த இன்ஸ்டியூட் எனக்கு சக்ஸஸ்க்கும் இந்த சக்ஸஸை ஷேர் பண்ணுற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, லைஃப் லாங் பாண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நிறைய என்லெஸ் பாண்ட், ஒரு எனக்கு கிஃப்டட் சோல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஆனந்திங்கிற பொண்ணு வந்துட்டு எனக்கு எந்த டைமும் சரி, ஏன்னா எல்லாரும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க எனக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் இங்கே வந்து. அவங்க ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, நான் எந்த இடத்துல நின்று கால் பண்ணாலும் அவங்க பிரான்ச்சில் இருப்பாங்க. உடனே கால் அட்டென்ட் பண்ணி
பண்ணி சொல்லுப்பா என்னாச்சு, எது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க ஒரு ஆள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அட்டம்ஸ் கூட உங்களால சில விஷயத்த ஃபேமிலிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் இருந்தது. ஸோ நான் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, அடுத்தடுத்து படிக்கணும் யோசிக்காம நான் எதில் கிளியர் ஆகலை, நான் படிக்கிறத மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல நிறைய படித்தேன், செகண்ட் அட்டம்ஸில் படிப்பு குறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் எக்ஸாம் டைமில் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து ராஜா சார் ஒவ்வொரு தடவையும் நானே வந்து ஹாஸ்டலில் இருந்தாலும் வாங்க மேடம், அவர் அப்போ இருந்தே என்ன மேடம் தான் கூப்பிடுவார், வாங்க மேடம் மார்க் போடுங்க, கொஸ்டின் எடுங்க, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்கள், இந்த தடவை நம்ம எப்படியாவது நம்ம வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட ரொம்ப மோட்டிவேட்டடாக சார் தான் இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டும் இந்த ஆம்பியன்ஸ் இந்த ஸ்டடி ஹால் இந்த அஃபோர்டபுளான ஒரு இடத்துல இவ்வளோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சுரேஷ் இன்ஸ்டியூட்டுக்கும் எனக்கு கைடன்ஸ் கொண்ட ஹாஸ்டல் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என் பேரண்ட்ஸை ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவர்களுக்கும் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பெற்றோர் அவர்களுக்கும் மற்றும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக் நிறுவனத்திற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து அலமேல் வந்து அக்கா பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு. அவளை வந்து நான் பிபிஏ முடிச்சுட்டு அவளை எப்படியாவது சிஏ படிக்க வச்சு சிஏ ஆடிட்டர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து எங்கள் லைஃப்பில் நடக்க முடியலை. அப்புறம் அவளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம், பிள்ளைங்க 2 ஆயிடுச்சு. அப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ இருக்கா, ஜாப்னு ஒன்றும் கிடைக்கல. இப்போ என்னுடைய இது என்னன்னா, நான் வந்து மதுரையில் வந்து கல்லுப்பட்டிங்கிற ஊரில் வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். ஃபஸ்ட்டு 93லேயே முடிச்சிட்டேன். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட செட்டுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து ப்ரைவேட்டில் படித்தவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இது அவ்வளோதான், நம்மளுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 10 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கோர்ட்டுக்கு அப்புறம் ஐயா அவர்கள் வந்தாங்க, கலைஞர் ஐயா. அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட செட்டுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையும் 500 பேர் போட்டு மறுபடியும் நீங்கள் படிங்க 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம். ஆனால் நான் 4 வருஷம் படிச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை படிக்க வச்சார் மதுரையில் கல்லுப்பட்டிங்கிற ஊரில். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து 22 வருஷம் சர்வீஸில் இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமய ஒன்றியம் லம்பலக்குடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து என்னுடைய அக்கா பொண்ணு. அப்போ இவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிருந்தாங்க. அப்போ நான் மதுரையில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன இப்படி அக்கா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அங்கே ஒன்றும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், மதுரையில் ஒன்றும் வேலையெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு மைக்ரேஷன் வாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இங்கே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்போ அவள் எல்கேஜி யூகேஜி என்னுடைய உழைப்பில் தான் இவள் வந்து முக்கால்வாசி என்னுடைய உழைப்பில் தான் அவள் வந்து படித்து நல்லா வந்திருக்கா. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால விடாமுயற்சி குறிக்கோள். இப்போ நான் எப்படி வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய கிருபையினாலையும் என்னுடைய முயற்சியினாலையும் கிடச்சிருச்சு. 22 வருஷம் சர்வீஸில் இருக்கேன். அதே மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு என் பொண்ணு மாதிரி அவளுடைய விடாமுயற்சியும் குறிக்கோளும் தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்குது. இந்த என்னுடைய பிள்ளை நல்லா படிச்சிச்சு. இதுக்கு உறுதுணையாக இருந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக் நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.